ஓம் முருகா சரணம், கந்தா சரணம், கதிர்வேலா சரணம், அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே சரணம் சரணம். என் செல்ல பிள்ளையே, என் செல்ல குழந்தையே, இந்த திருச்செந்தூர் முருகன் சவால் விட்டு சொல்கிறேன். 10 நிமிடத்திற்குள் இதை நீ கேட்டிருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நாளை உன்னை தேடி வரும். நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. உனக்கான காலம்தான் அது. நிச்சயமாக இரவு தூக்கமில்லாமல் எதையோ சிந்தித்து கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடன் கண் விழித்து கொண்டிருக்கும் உன்னை உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவேன். உன்னால் முடியவில்லை என்றால் என்னை அழைத்தால் போதும், முருகா முருகா என்று என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக உன் அருகில் ஓடியே வந்து விடுவேன். பிறகு பார், உனக்கான நல்லதொரு நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கும். முருகா 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 என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே நான் சொல்வதை கவனமாக கேள். ஓ முருகா சரணம் என்று ஒரு 6 முறை பதிவிடு. நிச்சயமாக இந்த முருகப்பெருமானின் அருள் உனக்கு என்றுமே நிலைத்து நிற்கும்படி ராஜயோகத்தில் வாழ்வாய். யார் மனதும் புண்படக்கூடாது என்று நீ பார்த்து பார்த்து செய்கிறதுனால்தான் எல்லோரும் உன்னை தேடி வந்து உன்னை புண்படுத்துகிறார்கள். இங்கே தேவைக்குத்தான் எல்லாம். நீதான் அது புரியாமல் அன்பை கொடுத்து சங்கடத்தை தேடிக்கொள்கிறாய். இனிமேலாவது உன் வாழ்க்கையை மட்டும் பார். நான் சொல்வது உனக்காகத்தான் சொல்கிறேன். என் சொல்படி கேட்டு நடந்தால் உனக்கானது நல்லதொரு தீர்வும் நல்லதொரு பதிலும் நல்லதொரு நிம்மதியும் கிடைக்கும் என் செல்லமே. இன்னொன்றும் சொல்கிறேன், தவறு செய்து விட்டால் அதை மறைக்காதே. நல்லது செய்த பின் அதை சொல்லி காட்டாதே. கோபம் வரும்போது பேசாதே. மகிழ்ச்சியாக இருக்கும்போது வாக்கு கொடுக்காதே. துன்பத்தில் எவரையும் எடை போடாதே. இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே. ஏமாற்றி சிரிக்காதே. ஆத்திரத்தில் முடிவெடுக்காதே செல்லமே. அதே சமயத்தில் மௌனமாக இரு, மௌனமாக இரு என்று நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன். மௌனமாக இருந்தால் உனக்கு ஒன்று பிடிக்காத போது, உன்னோடு யாரும் பேசாத போது, உன்னை குறை கூறும்போது, உனக்கு கோபம் வரும்போது, உன்னை வெறுக்கும் போது, உனக்கு பிரச்சனைகள் வரும்போது, அந்த இடத்தில் மௌனம் ஒன்றே சிறந்தது. நான் சொல்வது புரிகிறதா என் செல்லமே? கவலைப்படாதே என் செல்லமே. நிச்சயமாக நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை நிச்சயமாக மாற்றித் தருவேன். நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய். இதோ உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உன் இல்லத்தில் அடுத்தடுத்து நல்லதொரு நிகழ்வுகளும் உண்டாகும் என் செல்லமே. ஓ முருகா சரணம் என்று சொல்லிக்கொண்டே இரு. சில இடங்களில் நான் சொல்வது என்ன தெரியுமா? தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன். இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது. உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது இந்த முருகப்பெருமான் நான் தானே. எந்த சூழலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது நான் தானே. எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம். எது வந்தாலும் என் செல்ல குழந்தையை காப்பாற்ற இந்த முருகப்பெருமான் நான் ஓடோடி வருவேன் என் செல்லமே. உன்னை பற்றி இல்லாததை இருப்பதாக அவதூறு கூறியவனும், நீ இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம் பேசி திரிந்தவனும் அதற்குரிய கூலியை வெகு சீக்கிரமாகவே அனுபவிப்பார்கள். ஏன், உன்னை கவலைப்பட வைத்தவர்களை நீ அதிகமாய் நம்பும் உன் இறைவன் கவனிக்காமல் விட்டு விடுவேனா என்ன? நீ அவர்களை மன்னிக்காதவரை உன்னுடைய இறைவனும் அவர்களை மன்னிக்க மாட்டான். ஆகவே இந்த முருகப்பெருமானை வரவேற்க தயாராக இரு. உன்னை தேடி நான் வரப்போகிறேன். மகிழ்ச்சியான வளமான நாட்கள் வரப்போகிறது. உன் துக்கங்கள் தூரமாக ஓடும் நாள் அருகிலேயே வந்துவிட்டது. யாம் இருக்க பயம் ஏன்? நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு? கவலைப்படாதே. தைரியமாக இரு, பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. தனியாக நீ படுகின்ற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது. நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம். நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும் போது இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும். ஆம் செல்லமே. சிங்கத்தின் குகைக்குள் சென்றால் உனக்கு மான் கொம்புகளோ யானை தந்தங்களோ கிடைக்கலாம். ஆனால் நரியின் குகைக்குள் சென்றால் மாட்டின் வாளோ
துண்டு எலும்புகளோ தான் கிடைக்கும். அதனால் ஒரு காரியத்தை தொடங்கும் முன் நமக்கு என்ன கிடைக்கும் என்று ஆலோசித்து அதில் இறங்க வேண்டும். அறியாமை ஒரு மனிதனை வீணாக்கும். ஆம் செல்லமே, உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர், கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர். இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே. அதற்கு சிறிது காலம் பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் இந்த முருகப்பெருமான் நல்லதொரு விதமாக நான் மாற்றித் தருவேன். உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு நிச்சயமாக கொண்டு வருவேன். அதுவரை சற்று நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். தெளிவுடன் இரு, நல்லதுதான் நடக்கும். சில நேரங்களில் என் செல்ல பிள்ளை, நீ முருகா, உன்னுடைய ஆலயத்திற்கு நான் வர முடியவில்லையே என்று வருந்துகிறாய். அந்த சமயத்தில் உன் இல்லத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபடு. அந்த தீப ஒளியில் உனக்கு இந்த முருகப்பெருமான் காட்சி கொடுப்பேன். வெகு நாட்களாக என்னிடம் கேட்ட ஒன்று இன்னும் ஒரு சில தினங்களில், அதாவது நாளை காலையில் கூட உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அதிசயம் நிகழ்த்த இருக்கிறேன். கவலைப்படாமல் நிம்மதியாக உறங்கு. நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் இருக்கும். யாம் இருக்க பயம் ஏன் என் செல்லமே? எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விரக்தியை நம் உறவுகளை நமக்கு புகித்து விடுவார்கள். தெரிந்து விட்டாய் என்பதை விட தெளிவாகிவிட்டாய் என்பதை உண்மையான அனுபவம் உனக்கு. அதைத்தானே நான் கொடுத்திருக்கிறேன். கவலைப்படாதே என் செல்லமே. ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வது என்ன தெரியுமா? கவலைப்படுவதால் எந்த செயலையும் ஜெயிக்க முடியாது. அதை நீ தெரிந்து உணர்ந்து கொண்டால் உன் செயல்களை மட்டும் கவனிப்பாய். கவலைப்படுவதை விட்டு விடுவாய். ஆகவே உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை. இனிமேல் நீ மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறாய். நல்லதொரு பொழுதாகத்தான் உனக்கு விடியப் போகிறது. ஆம் செல்லமே, உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.